நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கு உண்டான பொதுவான பலன்கள், பஞ்சாங்கத்தின் குறிப்புகள், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு அந்த மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளோ இல்லை கிரக வழிபாடுகளோ நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மாதம் தை மாதம் முடிந்து மாசி மாதம் ஆரம்பிக்கின்றது. மாசி மாதம் 13/2/2025 முதல் 14/3/2025 வரை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? ரிஷபம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கேது வழிபாடு ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் தான் பார்த்துக்கணும். லோ பிபி, ஐபிபி, தலை சுத்தல், மயக்கல், படபடப்பு, பால்பிட்டேஷன்லாம் பார்த்துக்கணும். புது தொழிலெலாம் தைரியமாக தொடங்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அனுகூலம், பெற்றோர் விஷயத்தில் ஏற்றம், பெற்றோரை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்தவர்கள் கூட மீண்டும் பெற்றோருடன் ஒன்று சேர்வது, பெற்றோருடன் மன திருப்தியாக பேசுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது, வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவது, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுவது, சுபகாரியத்திலிருந்து ஏதோ ஒரு தடங்கள் நீங்கிறது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், மன திருப்தி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, புதிய தொழிலுக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு கிடைப்பது, படிப்பு தடை நீங்குவது, படிக்கக்கூடிய விஷயத்தில் ஆத்ம ரீதியான நண்பர்கள் கிடைப்பது, காலேஜில் ஒரு மன வருத்தம், பள்ளிக்கூடத்தில் ஒரு மன வருத்தம் இருந்த ரிஷபராசிக்கார ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது, வாத்தியார்கள் உங்களை பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு மேலே ஆதரவு கொடுப்பது, எல்லா இடத்துலையும் நம்பிக்கை ஏற்படுவது, இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். யாருக்கு? ரிஷபத்திற்கு. வேறு என்ன வேணும்? இதோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பல விதத்தில் நன்மை, ப்ரமோஷன் தடை, இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம், அரசு அதிகாரிகளுக்கு படபடப்பெல்லாம் குறையும், நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, உங்களுடைய உழைப்பை பார்த்து பல விதத்தில் கௌரவம் கிடைக்கும், செல்வாக்குகள் கூடுவது ஆத்ம ரீதி. வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன் சரியில்லை. பிள்ளைகள் விஷயத்தில் அதே மாதிரி பார்த்து செஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு அல்வா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க ரொம்ப வைலண்ட் ஆகிடுவான். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. அமைப்பு மாசி மாதம் என்றால் ஒன்றும் பெருசாக கலவரப்படலாம் கூடாது. மகர ராசியிலிருந்து சூரியன் கும்ப ராசிக்கு வரார். அதனால் கும்ப மாதம். கும்பமும் சனியுடைய வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த சூரியன் கும்பத்தில் தன்னுடைய சொந்த வீடான 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா சூரியன் அப்போ வலிமையாக இருப்பார். கும்ப மாதம் அதுதான் மாசி மாதம். இதனுடைய பலன்களை தான் பார்க்க போகிட்டோம். ஏற்கனவே பல நாடுகளை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சட்டங்கள் கடமையாக்கப்படும் சொல்லியிருக்கோம். இல்லீகலாக இருக்கிறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். தாய்நாடு எவ்வளோ சிறந்ததுன்னு தெரியும்னு சொல்லியிருக்கோம். நம்ம நாட்டில் எதையோ விற்றுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு திருட்டு வழியாக போனவங்கெல்லாம் இன்றைக்கி எப்படி கஷ்டப்பட்டு கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு ராஜ துரோகம் செய்த போல வருகிறீர்கள், திரும்பி வராங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இவங்கெல்லாம் சும்மா போனதில்லை. லட்சக்கணக்கில் 40 லட்சம் 1 கோடியெல்லாம் செலவு பண்ணி இந்த மோகம், வெளிநாட்டு மோகம், பாரதியார் பாடினதெல்லாம் மறந்துடுது. எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கனவு, தூக்கத்துலேருந்து கனவு அமெரிக்கா. ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கான்னு பேசுறது, ஐ எம் ஃப்ரம் லண்டன் பேசுறது. நீ கொஞ்ச நாளில் ஒரு ஊராக ஆரம்பிப்பாங்க. 2031 வரைக்கும் நாடுகள், உலகங்கள் பெரிய பிரச்சனை வரும். அதில் மாசி மாதத்தில் அவ்வளோ பிரச்சனை வருமா.
கும்பத்தில் சூரியன் சனியோடு உட்கார்ந்துருக்கிற காலகட்டம். ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, தலைமை இடத்தில் இருக்கிறவங்களுக்கு, பிரதமர்களுக்கு, பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, அதிகாரிகள், ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் மக்களை வதைப்பது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படியே ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் வில்லனுங்க வந்துருவாங்களா. எல்லா இடத்துலையும் சின்ன சாதாரண பஞ்சாயத்து தலைவர்லேருந்து அமெரிக்க அதிபர் வரைக்கும் இதுதான் தோணும். இந்த வரி போடலாமா, அந்த வரி போடலாமா, நடந்தா வரி போடலாமா, உட்கார்ந்தா வரி போடலாமா, சிரிச்சா வரி போடலாமா. அப்படியே தூக்கத்தில் கூட நிம்மதியாக மக்கள் இனிமேல் இருக்க மாட்டாங்க. மத மோதல்கள், இன மோதல்கள், சந்தோஷமாக இருந்த மக்கள், சகோதரமாக இருந்த மக்கள்லாம் பிரச்சனைக்கு ஆழ்வாங்க. ஒரு தலைவர்கள்லாம் ஒன்று ஒன்றா தப்பு தப்பாக பேசுவாங்க. திடீர்னு யுத்தங்கள் நிறைய ஆரம்பிக்குமா. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும், அந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும். வலிமையானவர்கள் எல்லாம் எளிமையானவர்களை பயமுறுத்துறது, அராஜகம் பண்ணுறது, இதுதான் நடக்கும். அதான் இப்போ புரியாது. என்னவென்னா செய்கிறதுக்கு எதிர்வினையாற்றுறதுக்கெல்லாம் தயாராகும். ஓமன் நாடெல்லாம் தீ விட்டு எரியுமா. ஆப்பிரிக்கா நாடுகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா இந்த மாசி மாதம். மழை வராது, அது வராதுன்னா கூட காத்துடன் சூறாவளியுடன் மழையெல்லாம் வருமா. கடல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாதிப்பாங்க. வானிலை அறிக்கையெல்லாம் பொய்யாகுமா. நிறைய எல்லா இடத்துலையும் சூறாவளி காற்று வருமா. விமான விபத்துக்கள் தான் பெரிய பிரச்சனை இப்போ. அதே போல் விஷ ஜந்துக்கள் அதிகமாக வருமா இந்த மாசி மாதத்தில். உலகம் முழுவதும் பாம்பு கடி, தேல் கடி. தலைவர்கள், பிரபலமான தலைவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சூரியன் வீட்டை சனியும் பார்ப்பார், சூரியனும் பார்ப்பார். அதிகார உச்சத்தில் இராணுவ தளபதிகள், இராணுவங்கள், விமானப்படை கமாண்டர்கள், நேவியுடைய கமாண்டர்கள், இவங்களோட உயிருக்கு ஆபத்து வருமா. திடீர்னு பெரிய அரசியல்வாதிகள்லாம் காணாத போயிடுவாங்களாம். டக்குன்னு திடீர்னு எதுவும் இல்லாமல்லாம் ஆக்கிடுமா. ஒரு மாதிரி ஷேக்கியாகவே வைக்கும். மருத்துவத்துறையிலெல்லாம் மாசி மாதத்தில் நல்ல நியூஸ் வருமா. அதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கலாமா. அமெரிக்காவுடைய புது அதிபராக வந்திருக்கிறார். ஒரு விஷயம் பண்ணுறச்செல்லாம் என்ன பண்ண போகிறாருன்னு நாளைக்கு எல்லாமே பயந்து உட்காந்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சிக்கல்கள் காட்டக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதற்கு தெய்வத்தின் பிரார்த்தனை தான், அவரவர் மத வழக்கப்படி பிரார்த்தனை தான். எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி.